சர்க்கம் 55. யமுனையை கடந்து செல்லுதல். எதிரிகளை மாய்ப்பவர்களான அவ்விரு அரசகுமாரர்களும் இரவு முழுவதும் அங்கு தங்கிவிட்டு மாமுனிவரை வணங்கி அனுமதி பெற்று பின் அந்த சித்திரக்கூட மலையை நோக்கி பயணப்பட்டார்கள். அந்த மாமுனிவர் பயண காலத்தில் நன்மையை தரும் மந்திரங்களை ஜபித்து அவர்களுக்கு அருள் புரிந்தார். புறப்பட்டு விட்ட அவர்களை ஒரு தகப்பன் வெளியூர் போகும் தன் மைந்தனை பார்ப்பது போல கனிவுடன் பார்த்து கொண்டே பின்தொடர்ந்து சென்றார். நடைவழியில் மிக்க உள்ளொளி படைத்த பரத்வாஜ மாமுனிவர் சத்தியத்தையே பராக்கிரமமாக கொண்ட ராமனை பார்த்து சில வார்த்தைகள் சொல்லத் தொடங்கினார். ஆநேர்களே, கங்கை யமுனை சங்கமத்தை அடைந்து மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி ஓடும் காளிந்தி அதாவது யமுனையை ஓட்டி செல்லுங்கள். ரகுகுல திலகங்களே, வேகமாக பாய்ந்தோடும் யமுனையை அடைந்து பலர் நடந்து பழகிய பாதையில் சென்று தோணித்துறையை கண்டு அவ்விடத்தில் நீங்கள் ஒரு மிதவை தயாரித்து யமுனையை கடந்து செல்லுங்கள். நதியை கடந்து மேலே சென்றால் பச்சை பசேல் என்ற இலைகளை உடையதும் வேறு பல மரங்களால் நாற்புறமும் சூழப்பட்டதும் ஷியாம என்று பெயர் பெற்றதும் சித்த புருஷர்கள் வந்து தங்குவதுமான மாபெரும் ஆலமரத்தை காண்பீர்கள். சீதை அந்த மரத்திற்கு கைகூப்பி அஞ்சலி செய்து மங்களமான ஆசீர்வாதங்களை பிரார்த்திக்க வேண்டும். அந்த மரத்தினிடம் போய் சேர்ந்ததும் உனக்கு விருப்பம் இருந்தால் அங்கே தங்கிவிட்டு செல்லலாம், அல்லது தொடர்ந்து மேலே போய்க் கொண்டிருக்கலாம். அவ்விடத்தில் இருந்து ஒரு குரோஷ தூரம் சென்றதும் நீலம் என்ற காட்டை காண்பீர்கள். யானைகள் மிகவும் விரும்பும் சல்லக்கி என்ற மரங்களும் இலந்தை மரங்களும் யமுனை கரையில் செழிப்பாக வளரும் மூங்கில் காடுகளும் சேர்ந்து அழகாக விளங்கும் அந்த பாதை வழியாக நான் பல தடவைகள் சித்திரக்கூடத்திற்கு போயிருக்கிறேன். கண் கவரும் அந்த பாதை மிருதுவாக இருக்கும். காட்டுத்தீ அங்கே உண்டாவதில்லை. இவ்வாறு செல்ல வேண்டிய மார்க்கத்தை விளக்கினார் மாமுனிவர். அவ்வாறே செய்கிறேன் என்று பதில் கூறிய ராமன் அவர் திருவடிகளில் விழுந்து வணங்கி தாங்கள் திரும்பி செல்லலாம் என்று கூறினார். அவர் திரும்பி சென்றதும் ராமன் லட்சுமணனிடம் கூறினார், லட்சுமணா, முனிவருக்கு நம்மிடம் எவ்வளவு கருணை பார், நாம் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள். இவ்வாறு பேசிக்கொண்டே சாமர்த்தியசாலிகளான அவ்விருவரும் சீதையை முன்னே போகச் செய்து யமுனையை அடைந்தார்கள். மிக வேகமான நீரோட்டத்தை கொண்ட யமுனையை அடைந்ததும் அதை கடந்து செல்ல விரும்பிய அவர்கள் சிறிது கவலை அடைந்தார்கள். அவ்விருவரும் மரக்கட்டைகளை கொண்டு ஒரு பெரிய மிதவையை செய்தார்கள். காய்ந்த மூங்கில்களை பரப்பினார்கள், வெட்டி வேரை பரப்பினார்கள். மகாபலம் பொருந்திய லட்சுமணன் அதன் மேல் பிறப்பங்குச்சிகளையும் நாவல் மரக்கிளைகளையும் ஒடித்து போட்டு சீதை சுகமாக அமரும் வகையில் அமைத்து கொடுத்தான். அவ்விடத்தில் திருமகள் போல எண்ணி பார்க்க முடியாத பெருமைகள் கொண்ட அன்பு மனைவியும் சற்றே நாணி நின்றவளுமான அவளை தெப்பத்தில் ஏற்றிவிட்டார் ராமன். சீதையின் பக்கத்திலேயே அவளுடைய உடை அணிகலன்களையும் தெப்பத்தில் மண்வெட்டி கூடை மற்றும் ஆயுதங்களையும் வைத்தார். முதலில் தெப்பத்தை ஆடி அசைந்து நகராமல் பிடித்துக் கொண்டு பிராட்டியை ஏற்றி விட்டார்கள். பின்னர் மன திருப்தியுடன் தசரத குமாரர்களான அவ்விருவரும் தெப்பத்தை செலுத்துவதில் முனைந்தார்கள். யமுனை பிரவாகத்தின் நடுப்பகுதியை அடைந்ததும் சீதாதேவி யமுனையை பிரார்த்தித்துக் கொண்டாள். தேவி வாழ்க, யமுனே, உன்னை தெப்பத்தின் மூலம் கடந்து செல்கிறேன். நீர் சுழலில் சிக்காமல் அக்கறை போய் சேர வேண்டும். என்னுடைய கணவரின் வனவாச பிரதிஜை முழுமையாக நிறைவேற வேண்டும். இஷ்வாக்கு பரம்பரையினால் ஆளப்பட்டு வரும் நகரத்திற்கு என் கணவர் சௌக்கியமாக திரும்பி வந்த பிறகு ஆயிரக்கணக்கான பசுக்களை தானம் செய்தும் தேவர்களுக்கும் கூட கிடைத்தற்கரிய பொருட்களை கொண்டும் உன்னை பூஜிக்கிறேன். இவ்வாறு பெண்மணியான சீதை கூப்பிய கரங்களுடன் யமுனையை பிரார்த்தித்துக் கொண்டிருக்கும் போதே யமுனையின் தென்கரைக்கு வந்து சேர்ந்தார்கள். வேகமான நீரோட்டத்தை உடையதும் வரிசை வரிசையாக அலைகள் வீசுவதும் கரையோரங்களில் ஏராளமான மரங்களை உடையதுமான அந்த சூரிய புத்திரியாகிய யமுனையின் தெப்பத்தின் மூலம் கடந்தார்கள். ஆற்றை கடந்து வந்துவிட்டு அவர்கள் தெப்பத்தை அங்கேயே விட்டுவிட்டு யமுனை பிரதேச காடுகளின் வழியே நடந்து பசுமையான இலைகளை கொண்டதும் குளிர்ச்சியாக இருந்ததுமான ஷியாமம் என்ற ஆலமரத்தை அடைந்தார்கள். ஆலமரத்தின் அருகே சென்றதும் சீதா பிராட்டியார், தெய்வீக மரமே, உனக்கு நமஸ்காரம். என் கணவரின் பிரதிஜை நிறைவேற வேண்டும். கோசலா தேவியையும் புகழுக்குரிய சுமித்ரையையும் நான் கண்ணால் காண்பேனாக என்று கைகூப்பி கொண்டு அந்த புனித மரத்தை வலம் வந்தாள். அப்போது தன் மனதிற்குகந்தபடி நடப்பவளும் மாசற்றவளுமான சீதை ஆலமரத்தை பிரார்த்தித்துக் கொண்டிருப்பதை பார்த்து ராமன் லட்சுமணனிடம் சொன்னார், பரதனின் தம்பியே, புருஷோத்தமனே, சீதையை அழைத்துக் கொண்டு நீ முன்னே நடப்பாய். நான் ஆயுதபாணியாக பின்னால் வருவேன்.
ஜனக குமாரியான சீதை எந்த பழத்தை எந்த புஷ்பத்தை விரும்புகிறாளோ, எந்த விஷயத்தில் இவள் மனம் களிப்படையுமோ அதனை அப்போதே கொண்டு வந்து கொடுக்க வேண்டும். நடந்து கொண்டிருக்கும் அவர்கள் இருவருக்கும் மத்தியில் சென்று கொண்டிருந்த சீதை இரு ஆண் யானைகளுக்கிடையில் செல்லும் ஒரு பெண் யானை போல நடந்தாள். அச்சம் மிகுந்த மடந்தையான சீதை முன்பு பார்த்திராத மரம், புதர், மலர்கள் நிறைந்த கொடிகளை கண்டதும் ராமனிடம் அதை பற்றி கேட்டு தெரிந்து கொண்டாள். சீதை கேட்டுக்கொண்டதற்கு இணங்க பல வகையான அழகிய மலர்களை கொண்ட மரக்கிளைகளை கொண்டு வந்து கொடுத்தார். விசித்திரமான மணல் வகைகளை கொண்டதும் கருமையாக விளங்குவதும் அன்னம், சாரசம் போன்ற பட்சிகளின் ஒலிகள் நிறைந்ததுமான யமுனையை பார்த்து ஜனககுமாரி மனம் கழித்தார். சகோதரர்களான ராம லட்சுமணர்கள் ஒரு கோஷ தூரம் நடந்து எதிரில் வந்த முனிவர்களுக்கு இன்னல் விளைவிக்கும் பல விலங்குகளை கொன்று தங்குவதற்கு உகந்த இடம் தேடி யமுனை கரையில் உள்ள காட்டில் சுற்றி அலைந்தார்கள். கம்பீரமான தோற்றமுடைய அவர்கள் மயில் கூட்டங்களின் அகவை ஒலி உடையதும் குரங்குகளும் யானைகளும் சுற்றி வருவதுமான அந்த அழகிய வனத்தில் யமுனையின் கரையை ஒட்டினார் போலவே சமதளமான ஒரு இடத்தில் இரவில் தங்குவதற்காக வந்து சேர்ந்தார்கள். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 55வது சர்க்கம் முற்றிற்று.